This meeting is being recorded. ஓகே. அறிவொளி சோபனா. ஓகே, நீங்களும் வந்திருக்கீங்க. நீங்க யாராச்சும் ட்ரை பண்ண முடியுமா? அந்த வீடியோ என்ன அப்படின்ட்டு நேத்து பார்த்தீங்களே, எனக்கு சொல்ல முடியுமா? யாரோ ஒருத்தங்க சோபனா இல்ல அறிவொளி? Sir, Ariveli mic is not working. ஓகே. சோபனா, சாரி சார், நான் வீடியோ மறுபடியும் பார்க்கல சார். நான் ஒர்க் பண்ணல சார். பார்க்கல. சரி, ஓகே. ஸோ அதவே தான் இப்போ நான் மறுபடியும் டீகோட் பண்றேன். ஸோ இது எல்லாமே ஒரு தடவை நான் மறுபடியும் அதே இதை நான் டீச் பண்ணுறேன். ஸோ இது என்னென்ன விக்னேஷ், கூகுள் ஆட் இவர் முதல்ல வந்துட்டு இருந்தவர் நம்ம ஸ்டூடெண்ட் தான், நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இப்போ வந்திருக்காரு. இவர் விக்னேஷ், இவர் கிருபா, இவங்க ஃபுல் டைம் இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் கூகுள் ஆட்ஸ் ரேங்கிங் பொசிஷன்? ஸோ ஸ்பான்சரில் நம்ம பார்க்குறோம், மேலே ஒரு 4, கீழே ஒரு 4, இப்போ நடுவுலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 4ல் நம்ம எப்படி முன்னாடி 1ல் வரணும், 2ல் வரணும் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். Think of a Google search like a racetrack. Every advertiser that qualifies enters a race for a keyword. Google decides who starts in the front and who is in the middle and who is in the. So running race மாதிரி சொல்றாங்க, யார் ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக்ல இருப்பாங்க, இந்த ட்ராக்ல இருப்பாங்க அப்படிங்கறத கூகுள் டிசைட் பண்றாங்க. எக்ஸாம்பிள், ரன்னர் ஏ அவங்க வந்து பிட் பண்றாங்க 5, ட்ரைனிங் ஸ்கோர் 8, ரேஸ் ஸ்கோர் 40. ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இது பதில் நம்ம வந்து example, give me based on digital marketing course and one of the advertiser Apple technology. So இதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறேன் உங்கள்கிட்ட. So keyword searched in Google digital marketing course in Coimbatore. 3 institutes are running ads: Apple Technology, ABC Institute, XYZ Academy. Now let understand how Google decide who comes first. இந்த கீவேர்டுக்கு என்னோட கூகுள் ஆட் வரணும் அப்படின்னா வரும். அதுல யார் முதல்ல வருவா, 2வது வருவா, 3வது வருவா, சம்டைம்ஸ் வராமே கூட போவான். இதுதான் சிச்சுவேஷன் சினாரியோ. ஈச் அட்வர்டைசர்ஸ் என்டர்ஸ் ஆப்ஷன். ஸோ கூகுள் ஆட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் பேஸ்ட் ஆன் பிட்டிங் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவோம். ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் லைக் ஏலம் கூறுறதுன்னு தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் போட்டி போட்டு ஹூ ஆர் காம்படிட்டர்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் அமௌண்ட், அவங்க யாரோ ஒருத்தங்க வின் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஈச் டைம் சர்ச்சஸ் கூகுள் ரன்ஸ் அண்ட் மினி ஆப்ஷன் இன் மில்லி செகண்ட்ஸ். இது நம்மளுக்கு தெரியாது, பேக் எண்ட்ல இட் ஆட்டோமேட்டிக்லி ரன்ஸ் அண்ட் ஆப்ஷன். நம்ம வந்து ஜஸ்ட் டெய்லி பட்ஜெட் இவ்வளோ ரீசார்ஜ் அப்படின்னு நம்ம பண்ணிடுறோம். பட் ஒவ்வொரு கீவேர்டுக்கும் நம்மளோட ஆடை காமிக்கணும்னா மினி ஆப்ஷன் மூலமாக தான் அப்பியர் ஆகும். So each advertisers give maximum bid, how much they are willing to pay per click. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இந்த கிளிக்கு நான் எவ்வளவு பே பண்றேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு அட்வர்டைசர்ஸ் இருந்தும் இதுவா கூகுளா டிசைட் பண்ணிக்கும், பேஸ்ட் ஆன் த பட்ஜெட், குவாலிட்டி எல்லாத்தையும் வச்சு பண்ணிக்கும். குவாலிட்டி ஸ்கோர் கூகுள் கிவ்ஸ் திஸ் பேஸ்ட் ஆன் த ரெலவன்ஸ். ஸோ நீங்க எல்லாமே சொன்னது கரெக்ட் தான், எல்லா ரெலவன்ஸ் எல்லாமே அந்த பாயிண்ட் எல்லாமே அதை நல்லா சொல்லுங்க, எக்ஸாம்பிளோட சொன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஈச் அட்வர்டைசர்ஸ் கிவ் மேக்ஸிமம் பிட், ஹவு மச் தே ஆர் வில்லிங் டு பே ஃபார் தட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் கீவேர்டுக்கு எவ்வளோ நான் வில்லிங் டு பே பர் கிளிக், குவாலிட்டி ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ண ஆடை பேஸ் பண்ணி கூகுள் ஒரு மார்க் கொடுக்கும். எக்ஸாம்பிள், ஆப்பிள் டெக்னாலஜி மேக்ஸிமம் பிட் வந்து 25 rupees. இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு நான் என்னோட பிட்டிங்ல எது போகிறேன், பே பர் கிளிக். இந்த கிளிக் நடந்தது அப்படின்னா இந்த கிளிக்கு என்னோட வரணும் அப்படின்னா 25 ரூபா நான் கொடுக்குறது தயாராக இருப்பேன். நம்ம செட் பண்றதில்ல, கூகுளா இதை டிசைட் பண்ணுது. நம்மளோட டெய்லி பட்ஜெட்டை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா டிசைட் பண்ணுது. ஆனால் சொல்றப்ப நம்ம கொடுக்குற மாதிரி சொல்றாங்க, பட் பேக் எண்ட்ல அதுவா நடக்குது. குவாலிட்டி ஸ்கோர் வந்து எனக்கு என்னன்னா 9 அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. 10க்கு வந்து 9 அப்படின்னு. அப்போ எவ்வளோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றாங்க. மேக்ஸிமம் பிட் இன்டூ குவாலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 225. இது ஆட் ரேங்க் ஃபார்முலா, பிட் இன்டூ குவாலிட்டி. இப்போ அதே இது ஏபிசி இன்ஸ்டியூட் 35 ரூபா தரக்கு ரெடியா இருக்காங்க. இந்த கிளிக்கு 35 ரூபா, ஏன்னா எனக்கு பட்ஜெட் நிறைய இருக்கு, நான் என்னால் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் அவங்களோட குவாலிட்டி ஸ்கோர், அந்த ரெலவன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4.
ஸோ 140 தான் ஆட் ரேங்க் ஃபார்முலா படி வர்றது. XYZ அகாடமி 20 தான் கொடுக்க முடியும். பிட்டிங்லேயும் கம்மியாக தான் இருக்காங்க. குவாலிட்டி ஸ்கோர் கொஞ்சம் இவங்களோட பெட்ரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120. அப்போ இந்த ஆட் ரேங்க் ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டெக்னாலஜி வின்ஸ் வித் தட் ஃபார்முலா படி 225. ஸோ result Appin Technology position 1, ABC Institute position 2, position 3. Even though ABC bid 35 higher than Appin, Appin still ranks higher. இவங்க 35 ரூபா கொடுத்தாலும் கூகுள் அவங்கள கொண்டு வந்து ஃபர்ஸ்டா காமிக்கிறது. அப்போ பணம் இருந்தால் மட்டும் நீங்க நம்பர் 1 ஆக முடியாது, இந்த குவாலிட்டியும் வேணும் அப்படிங்கிறது கூகுள் சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுமே எனக்கு அப்போ குவாலிட்டி மட்டும் நல்லா இருந்து பணம் இங்கே குறைவா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் 5 ரூபா தான் கொடுக்குறேன்னு சொன்னேன், 45 ருபீஸ் தான் இங்கே வரும். அப்போ நானும் வர முடியாது. அதாவது குவாலிட்டியும் வேணும், பட்ஜெட்டும் வேணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அது வந்து யூசர் தேடுற கீவேர்டுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன், லேண்டிங் பேஜ், நம்ம எந்த பேஜை கிளிக் பண்ணா எங்க போவோமோ அங்க இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவன் ஒரு நம்பர் கொடுத்துருவான். So Appin still because higher relevant ad copy, better landing page experience, expected CTR. இந்த மூணு பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்க. Why Appin got a high quality score? Let's break it down practically. Ad relevant search digital marketing course in Coimbatore. Appin headline வந்து இந்த மாதிரி இருக்கு, digital marketing course 100% placement. நீங்க இங்க பாருங்க, digital marketing course in Coimbatore. இதுதான் சர்ச் பண்றாங்க. இப்போ ஆட் இங்க உங்களுக்கு வரும். ஸ்பான்சர் ரிசர்ச். இப்போ இங்க தேடுறதுக்கும் இதுதான் ஆடோட ஹெட்லைன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பிரைஸ் 100% பிளேஸ்மெண்ட், சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நியர் இது, பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன், ஆடோட டிஸ்கிரிப்ஷன். அப்போ 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், ஹெட்லைன் மேட்ச் ஆகுது, கீவேர்ட் மேட்ச், லொகேஷன் மேட்ச். ஏன்னா கோயம்புத்தூர் தேடுறேன், கோயம்புத்தூர்னு இருக்கு. Expected CTR. If Appin has a strong reviews, clear CTA, offers internship plus placement, most students keep. So expected CTR எப்படி ப்ளே பண்றாங்க அப்படின்னா, யூசரா இருந்தா ஒரு யூசர்கிட்ட கொடுக்குறாங்க, இந்த 4 ஆட் இருக்கு, நீ எந்த ஆடை கிளிக் பண்ணுவேன். இது மாதிரி அவன் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல எனக்கு வந்து கிளியரா இங்க கிளிக்னு இருக்கு, இல்ல கிளியரா இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க, என்னோட மெயின் அது இருந்தா நான் கிளிக் பண்ணுவேன். ஸ்ட்ராங் ரிவ்யூஸ், இவங்கள்ட்ட ரிவ்யூஸ் நல்லா இருக்கு, அப்போ அதெல்லாம் ஆட்ல நம்ம கொண்டு வரணும். ரிவ்யூஸ்ல இருந்து எல்லாமே கொண்டு வந்தோம் அப்படின்னா கிளிக் பண்றதுக்கு அதிகமாக இருக்கும். லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், லோட் ஃபாஸ்ட், கிளியர்ஸ் எக்ஸ்பிளைன் கோர்ஸ் மாடியூல்ஸ், ஹேஸ் என்கொயரி ஃபார்ம், ஷோஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ். கூகுள் ரிவார்ட்ஸ் தட். ஸோ ஆட் ரெலவன்ஸ் இருக்கணும், அதாவது ஆட் கிரியேட் பண்ற பார்த்தீங்களா அந்த இடத்துல கீவேர்டு இதெல்லாம் மேட்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் எவ்வளோ கிளிக் பண்ணுவான் நம்மளோட ஆட் கூகுள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் போகிற பேஜில் எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கிளிக் பண்ணாங்க. ஸோ 3 இடத்துல இதை செக் பண்ணுறாங்க. ஹவு மச் ஆக்சுவலி பேஸ். ஸோ Appin does not pay 25 per click necessarily. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா 25 ரூபா மேக்ஸிமம் பே. நான் 25 ரூபா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் 25 தான் நடக்குதா கடைசியில் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் வின் பண்ணிடுறேன், நம்பர் படி அதிகமாக வந்துடுறேன், ஆனால் நான் பே பண்ணுறது எவ்வளோ, பொசிஷன் நான் நம்பர் 1 எடுத்துக்கிறேன், பே பண்ணுறது எவ்வளோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஆக்ஷன் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, செகண்ட் வின்னிங். நீங்கள் ஆக்சுவலாக பணம் இருக்கிறவங்க நம்பர் 1 வர முடியாது. அப்போ பணம் இருக்கிறவங்க கம்மியாகவும் பே பண்ணலாம், இல்லை அதிகமாகவும் பே பண்ணலாம். Appin does not pay 25 per click necessarily. Google charges just enough to beat the advertiser below. இப்போ நான் தான் நம்பர் 1 அப்படின்னு வந்துட்டேன் 225 ஃபார்முலா படி. எனக்கு கீழே இருக்கிறவங்கள விட ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நான் போதும். 2வது பொசிஷன் யார் இருந்தா, XYZ அகாடமின்னு கடைசியில் வந்தாங்க 140 இல்லை, இவங்க 2வது பொசிஷன்ல இருக்காங்க. ABC இன்ஸ்டியூட் இவங்க எவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, 35 ரூபா பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஸோ சிம்பிளிஃபைட் ஃபார்முலா, ஆக்சுவல் சிபிசி காஸ்ட் பர் கிளிக் எவ்வளோ வரணும், ஆட் ரேங்க் ஆஃப் காம்படிட்டர் பிலோ டிவைடட் பை யோர் குவாலிட்டி ஸ்கோர் ப்ளஸ் 0.001. ஸோ இட்ஸ் Appin pays less than 25 but still ranks higher. இப்போ ஆக்சுவல் ஆட் ரேங்க் ஆஃப் காம்படிட்டர் பிலோ எவ்வளோ, 140 நினைக்கிறேன். 140 divided by quality score of Appin.
140. ஃபஸ்ட்டு வந்து சார் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட் வைஸாக சார் லைனாக நிப்பாட்டிடுறாங்க சார். அந்த வீடியோவில் பார்த்தேன் சார் $4 3 2 1 அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதான் அமௌண்ட் வைஸ் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கோரை பார்க்குறாங்க சார். அப்படி பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, நான் ₹20 பே பண்ணுறது இல்லை, ₹15 சம்திங் தான் நான் பே பண்ணுறேன். ஸோ ஈவன் தான் நான் ₹25 பிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் கூட கூகுள் வந்து என்கிட்ட ₹25 வாங்குறது இல்லை. ஏன்னா என்னோட குவாலிட்டி ஸ்கோரில் நல்லா இருக்கிறதுனால காம்படிட்டர் கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, ₹35 அவன் ரெடியாக இருக்கான்னா டிவைடட் பை நம்மளோட குவாலிட்டி ஸ்கோர் ப்ளஸ் 0.01. ஸோ அப்போ 15. ஸோ ஆப்பிள் பேஸ் லெஸ் தென் பட் ஸ்டில் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். இன்டர்வியூவில் கேட்குறேன், ஹவு டஸ் கூகுள் டிசைட் ஆட் ரேங்க் பொசிஷன்? கூகுள் யூஸ் ஆட் ரேங்க் டு டிசைட் ஆட் பொசிஷன். இட்ஸ் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் மேக்ஸிமம் பிட், quality score, and other factors like ad extensions and context. For example, even if Apple is a bit slower than the competitor for the keyword, it can still rank higher. For understanding, this is okay, but I need full explanation of the video. Summary of bullet points. ஸோ இப்போ புரிஞ்சுங்களா உங்களுக்கு இந்த இதில்? அதாவது ஆட் ரேங்க் ஃபார்முலான்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு எவ்வளோ பிட்டிங் இந்த கம்பெனினால் கொடுக்க முடியும்னு கூகுளே முடிவு பண்ணுறான். ஸோ ₹25 ஃபார் ஆப்பின். அடுத்தது குவாலிட்டி ஸ்கோர், அது எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா லேண்டிங் பேஜ், ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன், அந்த சைட் ஃபார்மேட், எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு 9 மார்க்ஸ் நம்மளுக்கு போடுறாங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 225. அடுத்த கம்பெனி ₹35 பிட்டிங்க்கு வர்றாங்க. குவாலிட்டி ஸ்கோர் கம்மியாக இருக்குது, ஸோ ஆட் ரேங்க் ஃபார்முலா கம்மியாகுது. அப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு அடுத்த காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தா அது ₹35 கொடுக்குறவங்க. ஸோ அந்த 35 டிவைடட் பை குவாலிட்டி ஸ்கோர் போட்டுட்டோம்னா அந்த அமௌண்ட்டு தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவங்களோட கொஞ்சம் அதிகங்கிறக்க 0.05 அப்படிங்கிறது நம்ம போடணும். ஃபஸ்ட்டு இருக்கோம் சார். இப்போ கிளிக் த்ரூ ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அமௌண்ட் டெய்லி பே பண்ணுறதுல கொஞ்சம் குறையுமா சார்? அப்படிலாம் டெய்லி பே பண்ணுறதுல இல்லைங்க, அதான் அந்த பிட்டிங்க்கு போது பார்த்தீங்களா அந்த கிளிக்கு குறையும். உங்களுக்கு கிளிக்கு குறைஞ்சாவே என்னாச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த கம்பெனியோட நோக்கம் என்னமா இருக்குன்னு பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், இந்த ஆட் வந்துருக்கு. இதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்லாம் சொல்கிறது. இதெல்லாம் வேணுங்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட நோக்கம் என்ன, யாராவது இதை கிளிக் பண்ணணும், நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த கிளிக் பண்ணதுக்கு தான் ₹25 ₹15 அவங்க எடுக்கிறாங்க, கூகுள் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதோட நோக்கம் என்ன, நான் உள்ளே வந்து பார்த்துட்டு ஐ நீட் டு கிரியேட் அன் என்கொயரி ஃபார்ம், இவங்களை நான் கான்டாக்ட் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம ஆடு கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதுதான் எக்ஸ்பெக்டட் கிளிக் த்ரூ ரேட் வந்து எத்தனை பேர் கிளிக் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்கொயரி போட்டதுக்கப்புறம் தான் இந்த கிளிக் த்ரூ எத்தனை கிளிக் நடந்திருக்கு, கிளிக் பண்ணாதான் லீடே போட முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 100 பேர் கிளிக் பண்ணுவாங்க, அதில் 10 பேர் வந்து லீடு போடலாம். அப்போ உங்களுக்கு 100 பேர் கிளிக் பண்ணுறதுல காஸ்ட் குறைவாக வந்தால் தான் உங்களுக்கு பட்ஜெட்டில் தாக்கு பிடிக்க முடியும். அப்போ 100 பேர் வர்றவங்க ₹35 இப்படி கட்டினாங்கன்னா உங்களுக்கு தான் காசு அதிகமாக போகும். அந்த காசை குறைக்கிறதுக்கு தான் நீங்கள் குவாலிட்டியாக வச்சுருக்கணும் ஆட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஆடு கிரியேட் பண்ணால் பண்ணிடுவீங்க, லேண்டிங் பேஜ் நல்லா இருக்கணும், குவாலிட்டி ஸ்கோர், இது ஹெட்லைன்ஸ் நல்லா இருக்கணும், இதெல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஒரு ஆடு கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த கம்பெனியோட நோக்கம் என்ன, ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ண வச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு என்கொயரி ஃபார்ம் போடணும். அதுதான் பிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம அது பார்க்கலாம். திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளனேஷன் நான் கேட்டிருக்கேன். Google Ads ranking decide which ad appears first, second and third. It is calculated every time someone searches. ஒவ்வொரு தடவையும் அது மில்லி செகண்ட்ஸ்ல ரன் ஆகுது. It happens through a real-time auctions. You don't buy position 1 permanently. It changes per search. ஒவ்வொரு சர்ச் ஒவ்வொரு கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி ஸ்கோர் மாறிட்டே இருக்கும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். What is ad? Ad rank is the score Google calculates to decide your ad position. It is not your bid. It is mainly influenced by maximum bid, quality score, ad extension, user context, ad rank threshold, minimum quality record.
வாட் இஸ் குவாலிட்டி ஸ்கோர்? 1 to 10 ரேங்க் பண்ணுவாங்க. இது சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்ச நாள் ஆட் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட கீவேர்ட்ஸ் அந்த செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்கோர் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கீவேர்டுக்கு எவ்வளோ குவாலிட்டி ஸ்கோர், எக்ஸ்பெக்டட் சிடிஆர் எவ்வளோ, ஆட் ரெலவன்ஸ் எவ்வளோ மேட்ச் ஆகுது, landing page experience, simple formula introduction, ad rank will bid into quality score. Why highest bid does not always win? 50 with the low quality, advertiser B win 25 with the high quality. Advertiser B can still rank first. Google rewards the relevance, not just the money. Money இருக்கவங்க மட்டும் நான் முன்னாடி கொண்டு வர மாட்டேன், குவாலிட்டி போடுறேன் அப்படிங்கிறத சொல்லுவேன். Google set minimum quality requirement. If your ad quality is too low, it won't show. நீங்க காசு நிறைய வச்சிருக்கீங்க, குவாலிட்டி குறைவா இருக்கு, அப்போ அந்த ஃபார்முலா அப்படி வந்துடுறீங்க, அப்படி இருந்தாலும் ஆட் காமிக்க மாட்டாங்கிறாங்க. மினிமம் ரெக்யர்மெண்ட்னு ஒன்று வச்சிருப்பான், குவாலிட்டி ரெக்யர்மெண்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் இருந்தால் தான் அவன் காமிப்பான். அதனால தான் நீங்கள் 10 பேர் அட்வர்டைசர்ஸ் இருந்தாலும் 4-8 உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வரும், செகண்ட் பேஜில் வரலாம், வராமே போகலாம். அந்த 2 பேர் மறுபடியும் வருவாங்க, இப்போ வேற கீவேர்டுக்கு வருவாங்க. ஸோ நம்ம அடிக்கொருக்க நம்ம பார்ப்போம், ஒரு கிளைண்ட்டுக்கு ஆட் ரன் பண்ணோம்னா எங்கே சார் நம்ம ஆடுக்கு வரமாட்டேங்கும்பாங்க. ஸோ அது இந்த குவாலிட்டி ஸ்கோரில் கம்மியாக இருந்ததுன்னா வராது, இந்த பர்டிகுலர் சர்ச்சுக்கு வந்து வராது. அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மார்னிங் 7 இருந்து ஈவினிங் 7 வரைக்கும் ரன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸ்கெட்யூல் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த லீட் அவங்க என்கொயரி கொடுத்தாதான் அந்த அமௌண்ட் அவங்க எடுப்பாங்க. அவங்க அந்த கட்சிக்கே எடுத்துருவாங்க, காசு பர் கிளிக்குக்கே எடுத்துருவாங்க. 100 பேரோட ரெஸ்பாண்டானா அந்த 100 பேரோட அமௌண்ட் போயிடும். அப்படின்னா ஏன் லீடு போடலன்னு நீங்கள் யோசிக்கணும். 100 பேர் கிளிக் பண்ணிட்டாங்க, ஏன் என்கொயரி வரலன்னா உங்கள் வெப்சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றா வந்தவங்க மேட்ச் இல்லாத ஆளுகளாக இருப்பாங்க. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் கோர்ஸ் இருக்கான்னு தேடிட்டு வந்துருக்கலாம். ஒன்னா கூகுள் கொண்டு வந்த ஆடியன்ஸ் தப்பா இருக்கலாம், இல்ல உள்ள வந்து அந்த ஆடியன்ஸ் கரெக்டான ஆடியன்ஸ்க்கு கண்டென்ட் மேட்ச் ஆகாம இருக்கலாம். என்கொயரி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணாதல. So how Google decides actual CPC? You do not pay your maximum bid. Actual CPC formula, ad rank of your competitor below, you divide by quality score. So you pay ad rank of your competitor na apply support. Ad rank 140 divided by 9 அப்படிங்கிறது அந்த actual cost. You just pay enough to beat the next advertiser. Better quality, அதாவது உங்களுக்கு இப்போ இன்னொருத்த வந்து 50 ரூபாய்க்கு வர்றான் அப்படின்னா நம்ம 51 ரூபாய்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நம்ம ரொம்ப 80 ரூபாய்க்கு வச்சிருந்தாலும் கூட 80 ரூபாய் நம்ம கட்ட வேண்டியதில்லை. அடுத்த வர்ற காம்படிட்டரை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம இருந்தால் போதும். So what is ad position with absolute top? Absolute top is equal to position 1 above organic results. Top of the page equal to any ad above organic results. Other positions below organic. Ad rank determines the eligibility of top positions, not just order. What role do ad extension play? Site link, call extension, location, இதெல்லாமே நம்ம பார்ப்போம். இதெல்லாம் என்ன வேணும்னா if two ads are equal, the one with better extension wins. ஸோ அதனால எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணுறப்போ பண்ணணும். What does signal Google is? Ad rank changes based on user location, device location, time of search intents. Your ad motion can change even with the same bid. Impression share and rank. Search lost impression share. You are losing impression because your ad rank is low. So ad rank கம்மியாக இருந்தால் நம்ம சர்ச்லேயே வரமாட்டோம், ஆட் இதுலேயே வரமாட்டோம் அப்படிங்கிறோம். டு improve quality score, bid, CTR எல்லாத்தையும் பண்ண சொல்கிறாங்க. Why Google uses ad rank system? Shows useful ads, improve user experience, increase long-term revenue, prevent poor ads from dominating. ஸோ அவன் இந்த அளவுக்குலாம் ஃபில்டர் பண்ணி யாரு முன்னாடி காமிச்செல்லாம் பண்ணா தான் அந்த யூசர்ஸ் அதிக பேர் கூகுள் ஆடெல்லாம் பார்ப்பாங்க, கிளிக் பண்ணுவாங்க. இல்லாட்டி கூகுளில் வர ஆடெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு போயிட்டாங்கன்னா இவன் அட்வர்டைசர்ஸ்க்கு காசு வாங்க முடியாது. அதனால 2 பேர்த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது. How does Google Ads result to ad position in every action? Ad rank is calculated using the maximum bid, quality score.
ஓகே. ஸோ சோனு, அறிவொளி, சோபனா புரிஞ்சுதுங்களா? சார். இது வேணா நான் ஃபர்ஸ்ட் இது வேணா உங்களுக்கு காப்பி பண்ணி போடுறேங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ல நீங்க understand பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படியே காப்பி பண்ணி போட்டேன். ஸோ இப்போ கூகுள் ஆட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆட் அக்கௌண்ட் மெட்டாவோட ஸ்ட்ரக்சர் சொல்ல முடியுமா? மெட்டா ஆடோட ஸ்ட்ரக்சர் campaign, ஆ ad level, ஆ கேம்பெயினுக்கு அப்புறம் ad set, ads. ஆட் கேம்பெயினுக்கு மேலே ஒன்று இருக்கு. Ads manager. ஆட்ஸ் மேனேஜர்ல ஆட்ஸ் மேனேஜருங்கிறது இந்த யூஆர்எல் ஆட் சென்டர் இது ஆட் அக்கௌண்ட் தான் அவங்களுக்கும். ஸோ ஆட் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் தான் கேம்பெயின் ஆட் செட் ஆட் அது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இங்கே இது பண்ணிருக்கு. எஃபியில் வந்து மெட்டாவில் வந்து ஆட் அக்கௌண்ட் கேம்பெயின் ஆட் செட் ஆட்ஸ். இப்போ இதில் கூகுள் ஆட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஆட் அக்கௌண்ட், அடுத்தது கேம்பெயின், அதுக்கப்புறம் ஆட் குரூப், அதுக்கப்புறம் ஆட்ஸ் கீவேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த கேம்பெயினுக்கு இதான் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எப்படி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சர்ச் ஆடுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆட் அக்கௌண்ட் எப்பவுமே ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கீழே தான் பில்லிங் எல்லாமே நடக்கும். மெட்டாலே அதே மாதிரி தான், கூகுள்லேயே அதே மாதிரி தான். மெட்டாவும் ஏஐ யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் இந்த பிட்டிங் எல்லாமே அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. கூகுள்லேயே அதே மாதிரி பிட்டிங் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் பண்ணுறாங்க. கேம்பெயின் அப்படிங்கிறது கோல் செலக்ட் பண்ணுற ஒரு ஏரியா. ஓகேங்களா? நீங்கள் சேல்ஸ் ஆட் ரன் பண்ணணுமா, லீட் ஆட் ரன் பண்ணணுமா, இல்லை ஒரு யூடியூப் ஆட் அவேர்னஸ் நீங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணுறது கேம்பெயின். ஆட் குரூப் அப்படிங்கிறது அதுக்குள்ள வர்ற கீவேர்டுக்கு முன்னாடி அந்த ஆடியன்ஸ் இந்த மாதிரி லொகேஷன்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்றது ஆட் குரூப் லெவலில் நீங்கள் பண்ணுவீங்க. ஆட் அப்படிங்கிறது ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் பண்றது. கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த கீவேர்டு போட்டால் நம்ம ஆட் வரணும் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி கீவேர்டு வந்து ஆட் குரூப்ல வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து கூகுள் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் கிரியேட் பண்ண விடும். அந்த டேஷ்போர்டுக்குள்ளே போகும். முதல்ல வந்து நம்ம வாட்டுக்கு உள்ளே போயிடலாம். ஸோ அதனால தான் சில பேருக்கு ஆக்சஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடு கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். ads.google.com
கீவேர்ட் பிளானர் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் அதுக்கே நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் கொடுத்தீங்கன்னா தான் உள்ளே போகும். கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் பேமெண்ட் பண்ணணும் இல்லை, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். கிரெடிட் கார்டு ஒரு பேசிக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வரலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் கோயம்புத்தூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமிக்கு. ஸோ இதுதான் கூகுள் ஆடோட டேஷ்போர்ட். ஓகே, ஸோ இங்கே மேலே இருக்கிறது தான் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆட் அக்கௌண்ட்டோட நம்பர் வந்து இங்கே தான் விசிபிள் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆட் அக்கௌண்ட் நான் முதல்ல நிறைய வச்சுருந்தேன், டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு ஆட் அக்கௌண்ட்டுக்கு கீழே நம்ம இந்த கேம்பெயின்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆட் அக்கௌண்ட் 8464 அப்படிங்கிறது இங்கே வச்சுருக்கோம். இதில் பில்லிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா 7444 ருபீஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. நம்ம நடுவில் ரன் பண்ணிட்டு இருந்தோம், பிப்ரவரியில் கொஞ்சம் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் டூல்ஸ் கீவேர்ட் பிளானர்னு இருக்கும். எஸ்இஓக்காக யூஸ் பண்ணுவோம். மந்த்லி எவ்வளோ சர்ச் வால்யூம் இந்த கீவேர்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி தான் ஆடுக்கும் நீங்கள் வந்து கீவேர்டு செலெக்ஷன் இங்கே இருக்கிறது நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக கிரியேட் அப்படின்னா கேம்பெயின், ஆட், குரூப், அசட், குரூப், சர்ச் இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ கேம்பெயினில் ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேம்பெயினில் எத்தனை டைப் ஆஃப் கேம்பெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் வந்து சேல்ஸ், லீட்ஸ், ஸோ கேம்பெயினில் வந்து என்னென்ன கோல் இருக்குன்னா சேல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, லீட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, வெப்சைட் டிராஃபிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன், அதுக்கு முன்னாடி ஆப் ப்ரொமோஷன் ஒன்று இருக்கு, அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன். அடுத்து வந்து லோக்கல் ஸ்டோர் விசிட்ஸ், அப்புறம் வித்தவுட் கேம்பெயின் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 டைப் ஆஃப் கோல் அப்ஜெக்டிவ் நீங்கள் ஆட் மூலமாக பண்ணலாம். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக எத்தனை பிஸ்னஸ் இருந்தாலும் இதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு டைப்புக்குள்ளே தான் எல்லாமே வர மாதிரி. ஸோ லோக்கல் ஸ்டோர் விசிட்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் இல்லை வேறு ஏதாவது ஃபுட்ஃபால்ஸ் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன். அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன், யூடியூப்ல பர்டிகுலராக ஒரு வீடியோ 4 செகண்டுக்கு ஒரு வீடியோ வர ஸ்கிப் ஆட், அது எல்லாமே இதில் போய் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ இதில் அவேர்னஸ்ங்கிறப்ப புரிஞ்சுக்கணும், நம்ம லீடெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, மக்கள் மத்தியில் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விளம்பரம். ஆப் ப்ரொமோஷன், இஃப் யூ ஹேவ் எனி ஆப், ஆண்ட்ராய்டு ஆர் ஐஓஎஸ் ஆப் இருந்தது அப்படின்னா யூ கேன் மேக் தம் டு இன்ஸ்டால். இல்லை அந்த ஆப்புக்குள்ள எப்படியெல்லாம் மூவ்மெண்ட் நடக்குது, அதை ஏதாவது அதில் ஒரு ஈவெண்ட்டை கிளிக் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஆப் ப்ரொமோஷன். வெப்சைட் டிராஃபிக் அப்படிங்கிறது ஜஸ்ட் வென் கிளிக்கிங் த டேக் ஒரு வெப்சைட்டுக்கு போகும். ஆனால் அங்கே போய் வந்து உங்களுக்கு லீடு போடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதால கூகுள் ஆப்டிமைஸ் பண்ணது, ஜஸ்ட் டிராஃபிக் அனுப்பிச்சி விடும். ஸோ ஒவ்வொரு கோலை பேஸ் பண்ணி அந்த ஆப்டிமைசேஷன் மாறும். லீட் அப்படிங்கிறது ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி வரும். ஒரு
ஸோ வெப்சைட் டிராஃபிக் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் ஒரு டெஸ்டினேஷனுக்கு அனுப்பிச்சி விடும். ஆனால் அங்கே போய் லீட் போட வைக்கணும் அப்படிங்கிற ஆப்டிமைசேஷன் பண்ணாது. லீட்ஸ்குள்ளே போனோம்னா யாராச்சும் சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சு அந்த வெப்சைட்டில் என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற வரைக்கும் இது ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கும். சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடில் வெப்சைட் இருந்ததுன்னா பணம் கட்டி உங்களுக்கு கட்டுற வரைக்கும் இது கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆப்டிமைசேஷன் ஷாப் நவ் அந்த மாதிரி இது வரும். ஸோ அப்போ நம்ம நார்மலாக வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் தான் கேம்பெயின்ஸில் நம்ம செலக்ட் பண்ணுறது. இப்போ ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் பார்ப்போம். இப்போ சப்போஸ் சேல்ஸ் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இது விட்டுருங்க, இதை கேம்பெயின் டைப்ன்னு இருக்கு. ஸோ இது வந்து என்னது, கேம்பெயின் அப்ஜெக்டிவ். இங்க வந்து கேம்பெயின் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது டைப். ஒருவேளை சேல்ஸ் அப்படின்னு நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா கீழே என்ன வருதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், சர்ச், டிமாண்ட் ஜென், வீடியோ, டிஸ்பிளே, ஷாப்பிங். நான் எல்லாத்தையும் எழுதிடுறேன் இந்த இதுக்காக. Search, demand gen, search, demand gen, video, display, shopping. அப்ப அப்ஜெக்டிவ் வந்து இத்தனை 6 அப்ஜெக்டிவ் இருக்கு. ஒரு அப்ஜெக்டிவ்க்குள்ள அதுல டைப்ஸ் வந்து இத்தனை இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஒன்றா. பட் நம்ம நிறைய யூஸ் பண்ணும் போது இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சர்ச் அப்படிங்கிறது தான் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது பெருசா யூஸ் பண்றது இல்லை. அது என்னங்கிறத சொல்றேன். அதே சமயம் இப்போ நான் வந்து இதுக்கு பதில் லீட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணேன்னா திருப்பி அதே தான் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். டிமாண்ட் ஜென், வீடியோ, டிஸ்பிளே, ஷாப்பிங் அப்படிங்கிறது வரும். வெப்சைட் டிராஃபிக் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா திருப்பி அதே இதுதான் வரும். டிஸ்பிளே, ஷாப்பிங். 1 குறையுது, 4, 6 கார்னர். ஸோ சேம் கேட்டகரி தான் ஃபர்ஸ்ட் 3க்கு வருது. ஆப் ப்ரொமோஷன் எடுத்தோம்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கு. கேம்பெயின் டைப்ல வந்து ஆப் அப்படிங்கிறது மட்டும் இருக்கு. அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் நீங்க போனீங்க அப்படின்னா இதுல ரீச், வீடியோ வியூஸ், யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் சொல்லுங்க. என்னன்னா ரீச், யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், வியூஸ், வீடியோ வியூஸ். அடுத்து லோக்கல் ஸ்டோர் விசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ ஆட் அக்கௌண்ட், அந்த ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள இந்த மாதிரி கேம்பெயின் அப்ஜெக்டிவ் இருக்கு. நம்ம எந்த பிஸ்னஸ்க்கு என்ன கோலோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எதை செலக்ட் பண்ணாலும் உள்ள வந்து இந்த மாதிரி வருங்க. இதுல ஏதோ ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். வெப்சைட் டிராஃபிக் இந்த இதில் பண்ணுவோம். இது வந்து கேம்பெயின் டைப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம நார்மலாக வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எந்த மாதிரி ஆடு, எந்த மாதிரி டைப்பு, கோல் ஒவ்வொன்றா செட் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப பண்ணலாம். பட் இப்போ நான் ஜென்ரலாக வந்து லீட் அண்ட் சர்ச் அப்படிங்கிறது மோஸ்ட்லாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் கூகுள் அப்படின்னாவே சர்ச்சில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த டைப் ஆஃப் ஆடை பண்ணுறதுக்கு ஆன்சர். இல்லை நீங்கள் யூடியூப் அதிகமாக பார்க்கறதுனால அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுனா இதில் வரும். அந்த ஆடெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அப்பதான் என்ன மெனு இருக்குன்னாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் தான் சார் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். ஆமாம். ஆனால் அதில் வந்து என்னென்னா பெரிய கம்பெனிஸ் தான் அதில் ஃபுல்லாக ஆடை கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிராண்ட் நேமுக்காக கொடுத்துட்ருப்பாங்க.
என்கொயரி ஜென்ரேட் பண்றவங்க கம்மி. சரி, நீங்க அதுதான் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. நீங்க இன்னொருவருக்கு என்கொயரி பண்ணணும்னா எந்த ஆடை பார்த்து என்கொயரி பண்ணுவீங்கிறத பாருங்க. உங்களுக்கு ஒரு தேவை வருது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு ஒரு தேவை வருது. ஸோ கூகுள் சர்ச் பண்ணி ஒரு ஆடை பார்த்து என்கொயரி பண்ணுவீங்களா, இல்லை யூடியூப்ல ஒரு ஆடை பார்த்து என்கொயரி பண்ணுவீங்களா? கூகுள்ல. ஏன் யூடியூப்ல தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். யூடியூப்ல ஆடை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. வீடியோ பார்த்தா கண்டென்ட் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆட்ல ரெஃபரன்ஸுக்காக பாயிண்ட் அப்படின்னு தேடுறோம். அதுக்கு ரெலவெண்ட்டான இது வராது சார். எதில் வராது? வீடியோ தான் சார் வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பாயிண்ட் அப்படின்னு போட்டோன்னா யாரோ ஒருத்தர் ரிவ்யூ பண்ணதை போட்டிருப்பாங்க. இல்லைன்னா அந்த ஆடு வந்து வரும், மெயினாக நம்ம ஆப்பின் வராது, வேற ஏதாவது ஒன்று ரெண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி காமனாக வந்துடும். சரி, மோஸ்ட்லி என்னன்னா யூடியூப் நம்ம எதுக்கு போகிறோம்? ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கோ ஒரு ரிலாக்ஸேஷன் இது மாதிரி இதுக்கு நம்ம போகிறோம். ஆனால் சர்ச் எதுக்கு வர்றோம்? எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு எனக்கு தேவை இருக்குதுன்னா கூகுளில் தான் வந்து சர்ச் பண்ணுவேன், யூடியூப்பில் பண்ண மாட்டேன். யூடியூப்லேயே பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஒரு டுட்டோரியல் படிக்கிறவங்க யூடியூப்ல பார்த்து. ஸோ யூடியூப்லேயும் பெய்ட் ஆட்ல பார்த்தீங்களா, ஆர்கானிக்காக பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நம்ம இக்னோர் பண்ண முடியாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சர்ச்சுக்கு போவாங்க. யூடியூப்ல சர்ச் பண்றவங்க இருக்காங்க. யூடியூப்ல சர்ச் பண்றவங்க என்னன்னா நார்மலா படிக்கிறவங்க இருக்கா சர்ச் பண்ணுவாங்க. டூ இட் யுவர் செல்ஃப்னு ஒரு கான்செப்ட். அதாவது என்னன்னா, நான் அந்த வீடியோவை பார்த்தே நான் படிச்சுக்கலான்னு இருக்கவங்க தான் அந்த யூடியூப்ல சர்ச் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியை கண்டுபிடிச்சு படிக்கணுங்கிறவங்க யூடியூப்ல பண்ண மாட்டாங்க. நான் ஒரு டுட்டோரியல் பார்த்து நான் படிச்சு பார்க்குறேன், இல்லை அது என்ன அப்படிங்கிறதுக்கு தான் பண்ணுவாங்க. அதுல படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அது ரெண்டாவது. மோஸ்ட்லி முடியறதுல யாருனாலையும், ஏன்னா அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி இருக்கும். ஸோ சர்ச் வந்து யூடியூப்லேயும் நடக்குது. ஆனா நம்மளா அங்க அதை பார்த்து படிக்கிற மாதிரி ஆடியன்ஸ் தான் உள்ள அதில் போய் சர்ச் பண்ணுவாங்க. இல்லை நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு விளம்பரம் வருது, அந்த விளம்பரம் வந்து நம்ம அன்னைக்கு அது விளம்பரம் வருமா இல்லையாங்கிறது தெரியாது. எந்த விளம்பரம் வேணாலும் வரலாம். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு வந்து விளம்பரத்துக்காக நான் வெயிட் பண்ணிருக்க மாட்டேன், நேராக கூகுளில் தான் போய் சர்ச் பண்ணுவேன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் கூகுள் சர்ச் பண்ணுவாங்க. இது வந்து நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வருது, எனக்கு இன்னைக்கு தேவையில்லைனாலும் நாளைக்கு தேவை இருக்கும், அப்போ ஞாபகம் வச்சுக்குவேன் ஓ ஆப்பிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ என்னோட என்டர்டைன்மெண்ட்டை விட்டுட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி நான் போக மாட்டேன். அதே சமயத்தில் எனக்கு தேவைன்னா நான் யூடியூப்லேயே நானும் சர்ச் பண்ணுவேன். ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு விளம்பரம் எல்லாமே வரும். உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் சர்ச் பண்ணி ரெண்டு சேம் பண்ணி பார்ப்பேன். இந்த கண்டென்ட்டை பார்க்கணும் தான் சார் மைண்டில் இருக்கும். அப்போ வந்து ஆட் வந்துச்சுன்னா எப்போ ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கும். அதனால நம்ம அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் கோயில போக மாட்டோம். எப்படா இது விளம்பரத்தை விட்டுட்டு நம்ம அந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதா இருக்கும். இப்போ இங்கே தேட பார்த்தீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் தேடினா SEO ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு வருது. யாரு வருது? monscreativeschool.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வருது. எங்க அவங்க கூகுள் சர்ச்லயே வந்தாங்க, இங்க வந்தாங்க பாத்தீங்களா, இதான் நம்ம கிளிக் பண்ணது இந்த ஸ்கூல்ல. ஸோ இங்கேயும் வர்றாங்க, சர்ச்லயும் வர்றாங்க, வீடியோலயும் வர்றாங்க. வீடியோன்னா என்ன, இது வீடியோவா வரல, ஜஸ்ட் ஒரு இமேஜா விசிட் சைட் அப்படின்னா இதுக்கு தான் போவோம். ஆமா, இங்க வந்து என்னன்னா நார்மல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோ வருது. புரியுங்களா? இங்க ஷார்ட்ஸ்லயே அதே மாதிரிதான், இது வந்து வீடியோங்க. இது வந்து யாரு, நம்மளோட வீடியோ தான் இப்போ வருது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸா ஒரு இது பண்ண, இங்க எப்படி நம்ம நீங்க வீடியோஸ் இதெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணது. இது 14,000 வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு அவங்களே போய் இன்டர்வியூல தான் சொல்லுவாங்க, சார் நான் கிரியேட் பண்ண வீடியோ பாருங்க யூடியூப்ல இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வியூஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா, சாரி லீட் ஏதாவது வேணும் அப்படின்னா யூடியூப்லேயும் சர்ச் பண்ணுறப்ப கொடுக்கலாம். ஆனால் யூடியூப்ல போய் நம்ம கம்பெனி கண்டுபிடிக்கிறவங்க கம்மி. யூடியூப்ல எதுக்கு போவோம்னா நான் இங்கே படிக்கணும்னு வர்றவங்க தான் இருப்பாங்க, செல்ஃப் லேர்னிங் பண்ணுறவங்க தான் இங்கே இருப்பாங்க. பட் இருந்தாலும் இங்கே வருது, ஸ்பான்சர்ட் வருதுங்கிறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன்.
இப்போ இதே கீவேர்டு தான் இங்கே போட்டப்போ என்ன வந்துச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னு போட்டப்போ இவங்க எல்லாம் வர்றாங்க. ஸோ அப்போ ஒரு ஆட் வந்து சர்ச்ல வர்றது உங்களுக்கு கன்வர்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். யூடியூப்ல வர்றது ஒரு அடிஷனல், எனக்கு இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு, ஏதோ ஒரு இதில் எனக்கு வந்தா போதும்ப்பா, என்கிட்ட பணம் இருக்குது, நான் எல்லாத்துலையும் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா நீங்க எதுல வேணாலும் ரன் பண்ணணும். அப்கோர்ஸ் குவாலிட்டி நீங்க கொடுக்க போறீங்க. கூகுள் ஆட்ஸ்ல ரேங்க் ஆயிருக்காங்க சார், கிரியேட்டிவ் ஸ்கூல் வந்துருக்குங்க. இப்போ வந்து யூடியூப்லயும் அதனால தான் வந்திருக்காங்களா சார்? இல்ல, அதுக்கு அதுதான் சொல்ல வர, ஒவ்வொரு டைப்லயும் மாறுது. எய்தர் அவங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா இங்க ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிருப்பாங்க, இங்க ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்ல இந்த கேம்பெயின்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் சொல்ல வரோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்ங்கிறது என்ன பண்ணணும்னா, இட்ஸ் ரன் கூகுள் சர்ச்லயும் ஆட் ரன் ஆகும், யூடியூப்லயும் ரன் ஆகும், டிஸ்பிளே அண்ட் மோர் எல்லாத்துலயுமே ரன் ஆகும். அவன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு இதாக கொடுத்துட்டாங்க, ஒரு டைப்பா கொடுத்துட்டாங்க. மேபி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் போட்டுருக்கலாம், எல்லாத்துலயும் வர்ற மாதிரி இருக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத பார்த்துடலாம். வீடியோ போடுவோம். Performance Max campaigns allow advertisers to access all Google Ads channels from a single campaign. Using Google's automation capabilities, Performance Max helps you drive better performance and convert more customers across all of Google's advertising surfaces. Performance Max uses your advertising objectives, conversion goals, and audience signals to ensure your ads reach the right audiences at the right time. Conversion goals help you to define and manage your conversion actions and flexibly choose which goals each campaign should optimize towards. Performance Max creates your ads from the images, videos, headlines, descriptions, logos, and audience signals that you add to your asset group. These assets are automatically mixed and matched to find the top performing combinations based on which Google Ads channel your ad is appearing on. You can see previews of how your ads may look and make any adjustments if needed. Audience signals allow you to add suggestions that guide automated targeting and ensure your ads show to audiences that have a strong likelihood of converting. Audience signals work best when you add your data and custom segments. Performance Max campaigns use automation to help you improve your results and grow your business across channels. Add your unique expertise, such as your conversion goals, budget, and creative assets. Google Ads automation will find more customers and serve the most relevant ad to maximize campaign performance. For more information, go to the Google Ads Help Center. ஸோ எல்லா சேனல்லையும் எடுத்துகிட்டு போகிறது தான் பர்ஃபார்மன்ஸ். சர்ச்லேயும், வீடியோவில், டிஸ்பிளேவில், ஜிமெயிலில் எல்லாத்துலையும் எடுத்துகிட்டு போகிறது. ஒவ்வொன்றா நான் சொல்லுவேன். டிஸ்பிளேன்னா உங்களுக்கு இமேஜாக தேர்ட் பார்ட்டி சைட்ஸில் இருக்கும். தினமலரில் வந்து கூகுள் ஆட் வரும், அப்போ ஒரு இமேஜை பேஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். சர்ச்சில் மோஸ்ட்லி இமேஜ் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் என்னன்னா, நியூ டைப் ஆஃப் கேம்பெயின் இன் கூகுள் எக்ஸ் யூஸ் ஆட்டோமேஷன் அண்ட் மெஷின் லேர்னிங் டு ஷோ ஆட்ஸ் அக்ராஸ் ஆல் பிளாட்ஃபார்ம். It is a campaign type in automatically shows ad across searchல வரும், யூடியூப்ல வரும், டிஸ்பிளேல வரும், ஜிமெயில வரும், டிஸ்கவரிங்கிறது இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இப்படி எழுதிங்கன்னா இந்த சைடு வரும், தனியா ஒன்று வர மாதிரி இருக்கும், அதுதான் டிஸ்கவரின்னு வரும். லெஃப்ட் சைடில் எடுத்து வர்றது டிஸ்கவரி. ஸோ அங்கே நம்ம யாரும் மோஸ்ட்லி பார்க்கறது இல்லை, அதில் சில பேர் வந்து அதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வரும். ஸோ அந்த இடத்துல வர்றதா டிஸ்கவரி ஆட்ஸ். டிஸ்பிளே நெட்வொர்க்குங்கிறது இப்போ தினமலர் இந்த மாதிரி வந்து கூகுள் ஒரு தேர்ட் பார்ட்டியோட டைப் வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கூகுளோட அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இது யாரோடதுன்னு தெரியல இந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இங்கே வந்து இமேஜாக தான் வரும் மோஸ்ட்லி. இங்கே சர்ச் பண்ண மாட்டாங்க, கூகுளில் தான் சர்ச் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்ன ஆகும்னா
ஆட் சாய்ஸஸ் யாருன்னு தெரியல, கூகுளா இல்லை வேறு கம்பெனி விளம்பரம் தராங்களான்னு தெரியல. இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜ் பேஸ் பண்ணி வரும். இதான் டிஸ்பிளே ஆட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேம்ஸ்லாம் நிறைய வருது. கேம் ஆல் ஃப்ரம் எல்லாத்தையும் ஒரே கேம்பெயினில் நம்ம ட்ரை பண்ணுறது, தனித்தனியாக இல்லாமல் ஒன்றே ஒன்றில் விட்டு ட்ரை பண்ணுறது எல்லாமே. ஸோ ஹவ் இட் ஒர்க்ஸ், யூ செட் யுவர் கோல். எக்ஸாம்பிள் லீட், சேல்ஸ், சைன் அப், எது வேணாலும் உங்களுக்கு கோலாக இருக்கலாம். டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோஸ், ஏன்னா எல்லாத்துலேயும் வருது, யூடியூப்லேருந்து எல்லாமே வர்றதுனால யூஸ் பண்ணிக்குவாங்க. பிக்ஸ் த பெஸ்ட் ஆடியன்ஸ், அதுவே கொண்டு போய் காமிச்சிடும் உங்களுக்கு, எல்லாத்தையும் காமிச்சிடும். இல்லை யூ வாட் யூ ப்ரொவைட், goals, budget, creative assets, audience signal, optional but helpful, more variety better. Google system test different combination, learn what works best, outcome evaluators, return on ad spend, ROAS னுபாங்க, return on ad spend, ROI அப்படிங்கிறது. Imagine you want digital marketing course and want more leads. Instead of running search, YouTube, Gmail, you run one performance course. எல்லாமே தனித்தனியாக பண்ணுறதுல ஒன்றா ரன் பண்ணு. அதுதான் சொன்னேன், அந்த ஸ்கூலும் வந்து பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாங்க, எல்லாத்துலேயுமே வந்துடும், எல்லாத்துலேயுமே வரும். யூ ரன் ஒன் பர்ஃபார்மன்ஸ் கேம்பெயின், பிக்ஸ் வேர் யுவர் ஆடியன்ஸஸ், அட்ஜஸ்ட் பிட்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரிய ஆடியன்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள் தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. எப்படா பிஸ்னஸ் பீப்புள் வந்து சர்ச் பண்ணுவாங்க அப்போ கூட ஆடை காமிக்கணும்னு இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப்ல அவங்க கண்டிப்பா இருப்பாங்க பிசினஸ் பீப்புள். ஸோ அந்த இடத்துல நம்ம காமிக்கலாம். அதனாலதான் அதுவே தெரிஞ்சுக்கும் இந்த ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்க அப்படின்ட்டு. சிக்னல்ஸ் அப்படிங்கிறது என்ன, க்ளூஸ் ஆர் டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் டு டிசைட் யார் அந்த ஆடை பார்க்கணும், வென் டு ஷோ, ஹவு மச் டு பிட், இது எல்லாமே வந்து கூகுளோட ஏஐ எடுத்து கொடுக்குது. ஏஜ் இந்த இது, யூ டெல் கூகுள் இந்த லொக்கேஷன் இந்த இதை இந்த இன்ட்ரெஸ்டில் இருக்காங்கன்ட்டு, பீப்புள் சர்ச்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நியர் மீ அப்படின்ட்டு கூகுள் யூசஸ் தெம் டு ஃபைண்ட் த மோஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் இன் கூகுள் ஆட்ஸ், கஸ்டம் செக்மெண்ட்ஸ். ஸோ என்னன்னா, இந்த மெட்டால் எப்படி வந்து நம்ம டீடைல் டார்கெட்டிங் ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னோமோ, இதுதான் வந்து ஒரு சிக்னல்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். கூகுள் ஆல்சோ லுக் அட் எந்த கீவேர்டு எந்த டைம் ஆஃப் த டேல யாரு ஆக்டிவா இருப்பாங்க, அப்போ கூட அவங்கள்ட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்கு. ஸோ இதில் இன்னும் அடுத்த டைப் அதெல்லாமே பார்க்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் ஆட் கிரியேட் பண்ண போகல. ஸோ வி ஆர் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக்ஸ், எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் என்னென்ன டைப் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம ஆட் கிரியேட் பண்ண போய்க்கலாம். அப்படிதான் மெட்டாவும் நம்ம பண்ணோம். எனி டவுட்ஸ்?